ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ஆதிரையோட அல்லப்பற கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, அவங்கள பொறுத்தளவுல எஃப்ஜே கூட சேர்ந்து அவங்க பண்ற கூத்தெல்லாம் பார்க்கும்போது இல்ல இதுகளை எவன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திறந்து விட்டது, ஏதோ எதுக்கோ அலையிற மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. அதே தான் இன்னைக்கு காலையில நடக்குது. அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளரான ஆதிரை விடியறதுக்கு முன்னாடி எஃப்ஜே பெட்ல தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவன் பொத்திக்கிட்டு படுத்திருக்கான். படுக்க விடுதா ஆதிரை, பெட்ஷீட்டை இழுக்குது, கை அங்க விடுது இங்க விடுது, எம்மா கொஞ்சம் நிப்பாட்டுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குற நமக்கு இரிட்டேட் ஆகுது. இதுல ஆதிரையோட டிராமா எல்லாத்தையும் நீங்க நேத்தே பார்த்திருப்பீங்க. நீ இல்லாம என்னால இருக்க முடியல, என்னால கேம் ஆட முடியல, நீ என்கிட்ட பழைய மாதிரி இருக்க மாட்டுக்க, எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசுற, என்கிட்ட அன்பா பேச மாட்டுக்க, நீ இல்லன்னா நான் செத்துருவேண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஆதிரை பெர்ஃபார்மன்ஸ் அள்ளி கொட்டுறாங்க. பாக்குற நமக்கு பெருசா எதுவும் ஃபீலிங்ஸ் எல்லாம் வரலங்க. அது எப்படிமா 3 நாள்ல உங்களுக்கு எப்படிமா ஃபீலிங்ஸ் பொங்கிக்கிட்டு வருது? அது மட்டும் இல்லங்க, அரோரா கிட்ட ஆதிரை பேசுறாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி தான் நான் எஃப்ஜே பார்த்தேன். பார்த்தோன்னு அவனை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறேன், அந்த செல்லம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கு, நான் விடுவேனா பிடிச்சிட்டனே அப்படிங்கிற மாதிரி ஆதிரை சொல்லுது. அது மட்டும் இல்லங்க, இந்த வார வீக்லி டாஸ்கான தி மாஸ்க் டாஸ்க்ல பார்வதி வந்து எஃப்ஜேயோட எங்கேயோ பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சுல. அதோட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்படிலாம் பண்ண மாதிரிலாம் தெரியல. அந்த இடத்துல பிரவீன் ஒரு சேட்டை பண்ணிருக்காரு. அதெல்லாம் நம்ம வேற வீடியோல பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஆதிரை வந்து எல்லா ஆண்கள் கிட்டையும் நான் பிடிக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சபரியை பொறுத்தளவுலாம் ஏமா சும்மா இருமா, விட்டா பிடிச்சிருவா போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் ஆதிரை வந்து எனக்கெல்லாம் கூச்சமே கிடையாது, நான்லாம் பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஏமா பிடிச்சு விளையாடுறதுக்கு இது என்னமா இவ்வளவு கீழே இறங்கிட்ட, இதுக்கு உன்னோட ஃப்ரெண்டு பூர்ணிமா எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற சொம்புகள், அதாவது கனியோட சொம்புகள் எல்லாமே சேர்ந்து உட்கார்ந்து ஏதாவது ஃபன் பண்ணுவோம் அப்படிங்கிற பேர்ல நடிக்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சீன் சொல்றாங்க, அதுக்கு தகுந்தாப்புல நடிச்சு காட்டுறாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு கணவன் ரொம்ப நாள் கழிஞ்சு வீட்டுக்குள்ள வர்றான், மனைவியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட கொடுக்குறாங்க. அதுல வேற சில பேர்லாம் நடிச்சாங்க, அதெல்லாம் பெருசா தெரியல. ஆனா எஃப்ஜே நடிக்க வரும்போது எஃப்ஜே சொல்றான் ஆதிரைக்கு பதிலா வேற யாராவது இருக்கட்டும், நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற சொல்றான். ஆனா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே இல்ல ஆதிரை இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இவங்களும் நடிக்க தொடங்குறானுங்க. சரி நடிக்க தான் போறானுன்னு பார்த்தா பக்கத்துல நெருங்கிட்டே இருக்கிறானுங்க. பாக்குற நமக்கு என்னடா வேற எதுவும் பண்ணிருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றான், நாங்க வேணா வெளியே போயிட்டுமா, நீங்க ஏதாவது பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறானுங்க. இல்ல என்னடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து மாமா வேலையாட பாத்துட்டு இருக்கீங்க, பாக்குற மக்கள் என்ன முட்டாளாடா, இவ்வளவு கேவலமா, அதாவது கண்டென்ட் கொடுக்கணும்டா, எல்லாரும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு நடிப்பு திறமை இருக்கு, டான்ஸ் இருக்கு, மிமிக்ரி பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்கல்ல, அது எதையாவது காட்டுங்க. அதை விட்டுட்டு ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா, இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்டாடா பாக்குற மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் இரிட்டேட் தான் ஆகுது. என்னதான் இருந்தாலும் ஆதிரை பொறுத்தளவுல ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்காங்க. விதிகள் எதையுமே பின்பற்றது கிடையாது. சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற ஆதிரை கேம் ஆடவே இல்ல. அவங்கள பொறுத்தளவுல என் மனசுக்கு பிடிச்சவனுக்காக தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்காக தான் ஆடி இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் சரிப்படுத்தணும்னா இந்த வாரமாவது விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளரா நெறியாளரா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை நெறிப்படுத்தணும் அப்படிங்கறது தான் என்னோட எண்ணம். என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி என்ன செய்ய போறார் அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ஆதிரையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.